Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. ஆசானே, எந்த இது? நீங்கள் ஏது செய்தும் அபிராமியோட பூஜையை தடுக்க முடியலையே. அடுத்து என்ன செய்ய போறீங்க ஆசானே? என் சிஷ்யனான உனக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுல்ல? ஒண்ணு இந்த ஊர்ல அபிராமி இருக்கணும், இல்லைங்க ஞான் இருக்கணும். நான் இருப்பேன். எதுக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அதை சாதிக்காம என்னோட கால்கள் இந்த மண்ணை தாண்டி போகாது. நாளைக்கு 8வது நாள் பூஜை. அபிராமி பூக்குழியில இறங்குவா. அந்த நெருப்பு அவளை
சௌமியா 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 நில்லு சௌமியா ஒரு நிமிஷம் நில்லு சௌமியா 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 ஒரு நிமிஷம் நில்லு சௌமியா ப்ளீஸ் சௌமியா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளு. இது பார் கிருஷ்ணா, உன் முகத்தையே முழிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்கே முன்னாடி வந்து நிக்கிற? இல்ல சௌமியா, எங்க அக்கா செய்யற பூஜைக்கு நான் பூ கொண்டு போய் ஐயோ சௌமியா ப்ளீஸ் சௌமியா, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு போயிரு. போதும், நான் உன் பேச்சு நம்பினதுக்கு நீ என் முகத்துல கரிய பூசினது போதும். ஐயோ சௌமியா, தப்பு என்னோட தான். உன் அப்பா பிடிவாதமா உன்னை எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிருவோன்னு பயந்து உன் மேல இருந்த பிரியத்தினாலதான் உன்னை வசியம் செஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். வசியம் தெரிஞ்சா நீ ஏத்துக்கன்னு கூட நினைச்சேன். நீயா எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? நான் என்ன உயிர் இல்லாத பொம்மையா? என் அனுமதி இல்லாம என்ன சொந்தமாக்கிக்க நினைக்கிறதுக்கு? என் கல்யாணங்கிறது என் ஒருத்தியோட மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. என் அப்பாவும் என் அக்காவும் சம்மதிக்கணும். இப்ப என்ன ஆச்சு? உன்னோட முட்டாள்தனத்தால அசிங்கப்பட்டு நின்னது நாங்க தானே. என் அப்பாவும் அக்காவும் என்ன தடுக்கலன்னா இப்ப நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஒரு பொண்ணு காதலிக்கிறவன் அவளோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் நிஜமான காதல். ஆனா நீ சுய உணர்வே இல்லாம வசியம் பண்ணி எனக்கே தெரியாம எனக்கு தாலி கட்டணும்னு நினைச்ச. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உன் தாத்தாவோட புத்தி தானே உனக்கும் இருக்கும். நான் அப்படி நினைக்கல. நீங்க எல்லாம் ஆசைப்பட்டவளை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும், அதுதானே? இல்ல சௌமியா, சத்தியமா சொல்றேன், நான் அவரை மாதிரி கிடையாது. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, மத்தவங்க எல்லார் பேச்சையும் கேட்டு அவசரப்பட்டதுதான். சின்ன வயசுல உன் மேல எனக்கு எப்ப காதல் வந்துச்சோ அப்பத்துல இருந்து உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. நடந்ததுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய காதல் நிஜமானது சௌமியா, அதை நீ சந்தேகப்படாத. மறுபடியும் மறுபடியும் காதல்னு சொல்லாத. ஒண்ணு என்ன வசியம் பண்ணி வர வைக்கிற, இல்ல வசியமாய் தடவி உருவமே தெரியாம திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வர. முதல் தடவை தப்புன்னு உணர்ந்தவ மறுபடியும் அந்த கேவலமான காரியத்தை செய்வானா? ஆனா நீ அதை செஞ்ச. காதல் நிஜமானதுன்னு போய் சொல்ற. ஐயோ சௌமியா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டேன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நேர்ல வந்தா எங்க நீ என்கிட்ட பேச மாட்டியோன்னு மைப்பூசி மறைஞ்சு வந்த சௌமியா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள உயிரே வந்துச்சு. ஆனா சௌமியா, நான் செஞ்ச அத்தனை முட்டாள்தனத்துக்கும் தப்புக்கும் காரணம் உன் மேல வச்சிருக்க வெறித்தனமான காதல் மட்டும்தான் சௌமியா. போதும், உன்னோட காதலும் வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம். காலம் பூரா கண்ணியாவே இருக்கிறது தான் என் தலையெழுத்துனா இப்படியே இருந்துட்டு போறோம். மான மரியாதையை இழந்துட்டு நானும் என் குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்க முடியாது. சௌமியா ப்ளீஸ் சௌமியா, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாத. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாவுதான் பரிசுன்னு தெரிஞ்சும் நான் உன்னை விரும்பினேன். உனக்கு தாலி கட்டவும் துணிஞ்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சாவறது என்ன? நீ என்னை வெறுத்தா இப்பவே இந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுறேன் சௌமியா. என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? இல்ல சௌமியா, நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். நிஜமாவே சொல்றேன், என்ன நான் நிரூபிக்கிறதுக்கு என் உயிரை கூட விடுவேன். நீங்க ஆசைப்பட்டுட்டா எப்படியாவது அவளை சொந்தமாக்கிக்குவீங்க. ஜமீனோட ரத்தம் அப்படி. இங்க பாரு சௌமியா, என் தாத்தா பண்ண பாவத்துக்கு இந்த ஊரு மட்டும் இல்ல, நாங்களும் தான் அனுபவிக்கிறோம். நான் உயிரை விடுவேங்கிறது கூட என்னுடைய சுயநலத்துக்காக கிடையாது. உனக்கு இப்ப அது பிளாக்மெயில்னு தோணுதுல்ல? நான் உயிரை விட்டுட்டா என் மேல இருக்க சந்தேகம் உனக்கு தீந்துரும்ல? அப்பவாவது என்னுடைய காதல் நிஜமானதுன்னு நம்புவல? என் காதலை உணர்ந்து எனக்காக உன் கண்ணில இருந்து 2 சொட்டு கண்ணீராவது வரும்ல? ஆனா அதை பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னுடைய ஆத்மாவாவது பார்க்கும்ல? எனக்கு அது போதும் சௌமியா, அது போதும். இப்படி உருக்கமா பேசி மயக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அதுக்கு வேற ஆளை பாரு. சௌமியா, நான் விளையாட்டுக்கு சொல்ல சௌமியா, நான் அந்த ஆத்துல குச்சே செத்துருவேன். அப்புறம் காலத்துக்கு நீ என்ன நினைச்சு கண்ணீர் தான் வடிக்கணும். நான் தான் முட்டாள், உன் மனசை நோகடிச்சிட்டல. உன்னாலேயே என்ன மன்னிக்க முடியலன்னா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. சௌமியா, என் சாவுதான் உன் கோபத்தை தணிக்கும்னா நான் சாகவும் தயாரா இருக்கேன். நான் சாக போறேன் சௌமியா. கிருஷ்ணா, கிருஷ்ணா,
கிருஷ்ணா என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. கடவுளே கிருஷ்ணனை காப்பாத்து. ஐயோ யாராவது வாங்கல. கிருஷ்ணா தண்ணில குதிச்சிட்டாரு. யாராவது வந்து காப்பாத்துங்களா. ஐயோ கிருஷ்ணா கிருஷ்ணா என்னமாச்சு? சின்ன ஜமீன்தார் தண்ணில குதிச்சிட்டாரு. காப்பாத்துங்க. கிருஷ்ணா என்னாச்சு? நல்ல தேனமா காணோம். ஐயோ தேடுங்க. சரிம்மா. கடவுளே கிருஷ்ணா கிடைச்சிட்டோம். ஐயோ என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணா என்னாச்சு? இல்லம்மா. ப்ளீஸ் நல்லா உள்ள போய் பாருங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா எந்திரி கிருஷ்ணா. கண்ணை முழிச்சு பாரு கிருஷ்ணா. உன்னை நான் ஏத்துக்கிறேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஐயா போயிட்டாருமா. சரி கிளம்புறோம்மா. கிருஷ்ணா சௌமியா ஏன் இப்படி செஞ்ச கிருஷ்ணா? என்னால ஒருத்தர் செத்தது பத்தாதா? நீயும் செத்தன காலத்துக்கும் கண்ணீர் வடிக்கணுமா? சௌமியா நான் உன்னை அழ வைக்கிறதுக்காக செய்யல, என்ன நான் நிரூபிக்கிறதுக்காக தான் செஞ்சேன். இப்பவாவது என்ன நீ நம்புறியா? என்ன நீ ஏத்துக்குவியா? சொல்லு சௌமியா. சௌமியா 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 நீ என்னை ஏத்துக்கலன்னா நான் மறுபடியும் இந்த ஆத்துல விழுந்து செத்துருவேன் சௌமியா. கிருஷ்ணா சௌமியா என்னை விட்டு போயிடாத கிருஷ்ணா. இல்ல சௌமியா போக மாட்டேன். ஆசானே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நாராயணா? இந்த குடத்தில் என்ன இருக்கு? பெட்ரோல் இருக்கு. என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? பெட்ரோலா? எதுக்கு ஆசானே? பூக்குழியில இறங்குறதுக்கு முன்னாடி 7 தீர்த்த குடங்களால அபிராமிய நீராட்டுவாங்க. அதுல 7வது நீர் குடத்துக்கு பதிலா இந்த பெட்ரோல் குடத்தை நீ மாத்தி வைக்க. என்ன யோசிக்கிற? பெட்ரோலை ஊத்திக்கிட்டு நெருப்புல இறங்குனா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்களேன்னு யோசிக்கிறியா? அபிராமி எரிஞ்சு சாம்பலாகத்தான் போறா. என் திட்டம் கண்டிப்பா நிறைவேறும். உடம்புல தண்ணிக்கு பதிலா பெட்ரோலை ஊத்துனா தெரிஞ்சிடாத ஆசானே? இந்த பெட்ரோல் தண்ணீரை போல வாசனையும் நிறமும் இல்லாதது. இதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. பட்சே அத்தனை கூட்டத்துக்கு நடுவுல நான் எப்படி மாத்தி வைக்க முடியும் ஆசானே? நீ ஆசான குறிச்ச நீ என்ன நினைச்ச?
இப்போ நாம 2 பேரும் யார் பார்வைக்கும் தெரிய மாட்டோம். ஆனா அபிராமி பார்வையில மட்டும் பற்றாம நீ போய் குடத்தை மாத்தி வச்சுட்டு வந்த. சரிங்க ஆசானே. மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரிங்க ஆசானே. நாராயண ஆசானே. நாராயண, ஜனங்கள் அதிகமாயிட்டோம். ஆனாலும் நாம மை தடவி வந்திருக்கிறதுனால ஒரு பயமும் இல்லை. ஆனா அபிராமி கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. ഞാൻ പറഞ്ഞതെല്ലാം മനസ്സിലായല്ലോ? അതെ ആസാനെ. വാമ്മ അഭിരാമി. அபிராமி, உனக்கு கிடைக்கிற மரியாதை, உன்கிட்ட இந்த ஜனங்க காட்டுற பக்தி, நம்பிக்கை எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ்பமாக போகுது. அந்த குடத்தை சிலைகளுக்கு முன்னாடி வைமா. அபிராமி, இந்த கலச தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணா அபிராமி சப்த கன்னிகளும் ஒன்று சேர்ந்த அம்சமா மாறிடுவா. அதுக்கப்புறம் பூக்குழி இறங்கி வந்தா இன்னைக்கு விரதம் பூர்த்தி ஆயிரும். அபிராமி, நீ போய் பூக்குழியில் இறங்க தயாராகிட்டு வாமா. எல்லாரும் அபிராமியை கூப்பிட்டு போங்க. ஒரு பெண் மட்டும் இங்கே வாங்க. இந்த 7 கலசத்தில் இருக்க நீரையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தரேன். அபிஷேகத்தை கூப்பிட்டு. சரிங்க குருக்களே. ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். இன்னைக்கு நடக்கிற பூஜைக்கு நீ இந்த புடவையை கட்டிக்கணும். சரி ஆண்டி, கட்டிக்கிறேன். நான் போய் இந்த புடவையை கட்டிட்டு வந்துடுறேன். ஓமா.